ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸோட கம்பைன்டு பேட்ச் டெஸ்ட் பேட்சோட டீடைல் தான் வந்து பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் கிரீன் பென் பேட்ச். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும், நம்ம கிரீன் பென்ல சைன் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம ப்ரிலிம்ஸ் படிக்கிற அதே சமயத்திலேயே நம்ம மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மோட்டிவ்ல தான் டெய்லி 1 கொஸ்டின் நீங்க வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த குரூப். டெய்லி ஒரு கொஸ்டின் சார் போடுவாங்க. அதே மாரி யார் யாருக்கு என்னென்ன டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ, அந்த டைம்ல நீங்க வந்து ஃபீட்பேக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரோட எல்லாரோட பேப்பர் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எப்படி எழுதியிருக்காங்க, தமிழ்ல எப்படி எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்காங்க, எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும் கேண்டிடேட்ஸோடது. ஸோ அது ஒரு இனிஷியேட் எடுத்திருக்கோம். ஓகேவா? அந்த மாரி இது வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் தான். பட் நம்ம ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன் குடுத்துட்டு அத டெஸ்ட்டா வைக்கும்போது நம்ம அந்த டாபிக்ஸ் ஃபுல்லும் முடிப்போம். இது வந்து ரேண்டமா ஏதோ ஒரு கொஸ்டின் குடுப்போம். ஏன்னா, அப்பதான் ரைட்டிங் பிராக்டிஸ்க்காக இது. அடுத்து வந்து மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கும்போது ஒரு பர்ட்டிகுலர் ஷெட்யூல் குடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. ஓகேங்களா? ஸோ அத பார்த்துட்டு, ஏன் நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் புரோகிராம விதைகள்ல பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? டோட்டலா பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10,000 தான் வரும். ரொம்ப அஃபோர்டபிள் தான். கம்பேர் தென் அதர் இன்ஸ்டிடியூஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்சே பார்த்தோம்னா, பிலிம்ஸ்க்கு வந்து என்ன பண்றோம்? ₹1000 தான். அதுக்கு வந்து நம்ம குரூப் 1 பிரிலிம்ஸும் குடுக்குறோம். குரூப் 2 அண்ட் 4 கம்பைன்டு குடுக்குறோம். ஒரே ஷெட்யூல்ல வந்து டஃப்பான கொஸ்டின் பேப்பர் குரூப் 1க்கு நீங்க எழுதுறீங்க. அதே ஷெட்யூல், அதே டாபிக்ஸ்ல வந்து மாடரேட் டூ ஈஸி லெவல் நீங்க எழுதுறீங்க. ஸ்கூல் புக்ல கவர் ஆகுற ஒரு டெஸ்ட்டும் எழுதுறீங்க. குரூப் 4, 2க்கு. நெக்ஸ்ட் வந்து அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட்டும் எழுதுறீங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்கக்கூடிய திங்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால இது வந்து எந்த அளவு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க கால் பண்ணி கேட்கிறவங்களே 1000 தானான்னு கேட்கிறீங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் வந்து விதைகள் சூஸ் பண்றக்கு. ஸோ நெறைய இடத்துல வந்து ஆன்லைன்ல வீட்ல அ ஒரு 30, ₹40,000 இந்த மாரி ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க இந்த ப்ராஜெக்ட் கிரீன் பென் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸால தான். மினிமம் 5 மெயின்ஸாவது அவங்க எழுதியிருப்பாங்க. ஒண்ணு அவங்க எழுதி போஸ்டிங்ல இருப்பாங்க. இல்ல அப்படின்னா எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்குறாங்க. ஹேண்டில் பண்றாங்க. அதுவும் மினிமம் 1 மார்க், 2 மார்க்ல போனவங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் மெயின்ஸ் டிஸ்கஷன்லயே நம்ம பார்க்குறோம். அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே மேம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் 1 மார்க்ல போச்சு, 2 மார்க்ல போச்சு. இந்த மாதிரி போற விஷயங்கள் தான். சரியா? அதுபோக அவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுதான் நம்பர் 1 நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஒய் விதைகள் நீங்க சூஸ் பண்றக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரும், எவாலுயேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் அவங்ககிட்ட இருந்து தான் நாங்க வந்து வாங்குறோம். ஏன்னா, அந்தந்த இப்ப பாலிட்டி அப்டின்னா, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கிறவங்க கிட்ட, எக்கனாமிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கிறவங்க கிட்ட. ஸோ இந்த நடந்து போன குரூப் 2 மெயின்ஸ்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கொஸ்டின் எந்த அளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். பார்ட் 2 வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதுவும் எக்கனாமிக்ஸ் தமிழ் சொசைட்டில அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்டைரக்ட்டா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஓரளவு கணிச்சு அத நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போறோம் இங்கிருந்தே. அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஆன்சர் ஃபீட்பேக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக்ல குடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல குடுக்குற அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு ஃபீட்பேக்க நீங்க 2ண்ட் டெஸ்ட், 3ர்ட் டெஸ்ட் இந்த மாரி அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட்ல எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டு போகும்போது தான் உங்களால வந்து சுத்தமாவே தப்பு பண்ணாம இருக்க முடியும். அட் த சேம் டைமுக்கு நீங்க பேப்பர் முடிக்க முடியும். அதனால 1 டூ 1 ஆன்சர் ஃபீட்பேக் செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குரூப்ல இருக்கிற உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். எப்படி 1 டூ 1 ஃபீட்பேக் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்லிர்றேன். மண்டே டூ சண்டே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து குடுப்பாங்க. 10:00 இதுல இந்த குரூப்ல கொஸ்டின் வந்துரும். அந்த கேள்விக்கு பதில் வந்து நீங்க நல்லா படிச்சுட்டு நீங்க எழுதலாம். ஒரு 67 கோடு 2 1/2 பேஜ் வந்து நீங்க அத பத்தி நீங்க எழுதிட்டு பிடிஎஃப்பா ஸ்கேன் பண்ணி இங்க அனுப்பணும். அதுக்கப்புறம் ரிவ்யூ டைம் ஸ்லாட் வந்து இந்த மாதிரி வந்து சார் குடுப்பாங்க. நீங்க அதுல வந்து ஒண்ணு சூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணும்னா அந்த மாரி எதுவும் இல்ல. இது ஃப்ரீ கிளாஸ் தான். சரிங்களா? ஸோ இது வந்து இத பத்தி நம்ம நெறையாவே சொல்லிட்டோம். ஆனாலும் அவேர் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்ப மெயின்ஸ்க்குலாம் கேட்குறீங்க. அதனால ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன் இத. அடுத்தது நீங்க வந்து உங்களோட டவுட் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸோட பேப்பர், அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்ன கரெக்ட் பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க? எவாலுயேட்டர் 1 எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க? 2 எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க? அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தா எனக்கு இன்னும் மார்க் வந்திருக்கும்? இன்னொருத்தர் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, அத விட எச்சு மார்க் போட்டிருக்காங்க. டாப்பர் 1 விட இன்னொரு டாப்பர் 2வோட பேப்பர்ல வந்து ஏன் கம்மி மார்க் வருது? அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட்ட கிளாஸ்லயும் எடுத்துருவோம். நீங்களும்
அனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பேப்பரும் உங்களுக்கு குடுத்துருவோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்க பிரிலிம்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்களோ, லைக் தட் மெயின்ஸ்க்கு டாப்பரோட பேப்பர் பார்க்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயம் தான் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் செஷன் ஸ்பெஷலா இருக்கும். ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சொல்லுவாங்க, மேம் பயமா இருக்கு, ஃபியரா இருக்கு, எனக்கு எழுதுறதுக்கே வரமாட்டேங்குது. கை வச்சா நான் படிக்கிற மேம் நல்லா, ஆனா கை வச்சா எழுத மாட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து எக்ஸ்பர்ட் யாராச்சும் வந்து இல்ல வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, அவங்களும் ஃபர்ஸ்ட்ல இப்படி தானே இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா நீங்க டெய்லி எழுதுறீங்களே ஒரு கொஸ்டின், சாரே வந்து அவங்க கிட்ட நெறைய பேர் புலம்புறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானே ரெக்கார்ட் போட்டேன் அப்படின்னா நான் கட் பண்ணிடுவேன் அதெல்லாம். சரி பெர்சனல்ஸ்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு நாள் 24 ஹவர்ஸ் தான் அதுல ஹவுஸ் ஒய்ஃப்ல வேலை இருக்கும். இல்ல நிறைய பேர் ஜாப் போய் படிப்பாங்க. எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்காக ஒரு வீக்கெண்ட் ஒரு செஷன் வைக்கலாம். அந்த செஷன்ல உங்களுக்கு உங்களுக்கு ஃபீல் குட் ஒரு அந்த ஒரு வாரத்த நீங்க ஃபீல் குட்டா கொண்டு போவீங்க. ஓகே. ஸோ இடையில அத வேணா திருப்பி திருப்பி கேட்கறக்கு ரெக்கார்டடும் இருக்கு. அவ்வளவுதான். டெய்லி 1 டூ 1 ஃபீட்பேக் செஷன் தான். அத நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபீஸ் வந்து நாமினல் ஃபீஸ் தான் வந்து இருக்க போகுது. குரூப் 1 அண்ட் குரூப் 2 2மே கம்பைன்டா இப்ப இருந்தே படிங்க. ஓகே. ஸோ 2ஏக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன், 4க்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு இல்லாம கொஞ்சம் உள்ளுவதெல்லாம் உயர்வுல கொஞ்சம் அடுத்த அடுத்த லெவலுக்கு வாங்க. 4க்குலாம் காம்படிஷன் அதிகம். உங்களுக்கே தெரியும். 2, 1 அப்படிங்கும்போது காம்படிஷன் கொஞ்சம் கம்மி. ஓரளவு நீங்க ஸ்கெட்ச் போட்டாவே, ஓரளவு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாவே உங்கனால போக முடியும். ஏன்னா எல்லாரோட மென்டாலிட்டியும் இதுதான். குரூப் 4 போறேன், 2ஏ போறேன். ஏன் 2, 1 ஏன் போக மாட்டீங்க? அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அது ஈஸியா எடுத்துறலாம். ஓகே. மெயின்ஸ் ஈஸி தான். பிரிலிம்ஸ கம்பேர் பண்றப்போ, நமக்கு அந்த கொஸ்டின்க்கு அதான் ஆன்ஸர்ன்னு அதுவும் டிஎன்பிஎஸ்சில விடுற ஆன்ஸர் கீ வச்சு தான் இருக்கு. ஆனா மெயின்ஸ்ல அப்படி கிடையாது. நீங்க அத ரெலவென்ட்டா எழுதி கொஞ்சம் மேக்கப் பண்ணி பிரசன்டேஷன் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா, நீங்க போஸ்டிங் எடுத்துடலாம். ஸோ இது அதனால அத ப்ராப்பரா பிரிலிம்ஸ்ல இருந்தே கொண்டு போங்க. அதுதான் விஷயமே இங்க. அடுத்தது வந்து நீங்க அதான் பிடிஎஃப் குடுத்துருவோம். டாப்பரோட பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். அந்த அனலைஸ் பண்ண அந்த வீடியோஸ் உங்களுக்கு குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நீங்க அனலைஸும் பண்ணிட்டு அந்த பேப்பரும் பார்க்கும்போது, அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க தான். டாப்பரா இருக்கிறவங்களும் 0 மார்க் வாங்கியிருக்காங்க தான். ஆனா அவங்க டாப்பரா இருக்காங்க. நெறைய பேர் நினைப்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 0 வந்துச்சுன்னா நம்மளோட இமேஜ் போயிடும். அவங்களுக்கு எவாலுயேட்டர் வந்து அடுத்தது வந்து அடுத்தடுத்து தப்பு பண்ணுவாங்க. தப்பு தானே பண்ணியிருப்பாங்கன்னு மார்க் குறைச்சுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ டாப்பர் கூட 0 வாங்கியிருக்காங்க. கன்டினியூஸ் 3 கொஸ்டினுக்கு 0 வாங்குனவங்க கூட போஸ்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து டீட்டெயிலா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் வந்து இருக்கு. சப்போஸ் லைவ் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியல. என்னென்ன டைம்க்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குங்கிறது இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு தெரியும். அந்த டைம்க்கு நீங்க மார்னிங் உங்களோட அன்றாட ஷெட்யூலுக்கு ஏத்த மாரி நீங்க அத வந்து டைம் அப் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அகைன் நீங்க திருப்பி கேட்கணும். இடையில ஏதோ ஒரு நாய்ஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க எகைன் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்றது நான் சொல்றேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இப்போ 2A ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்னு போட்டோம்னா, இதுல ஃபுல்லுமே வரும். இப்ப சயன்ஸ் கிளாஸ்னா மேம் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க? இது முடிஞ்சு போனது. ஒரு 19 கிளாஸ் கடைசியில எல்லாமே ரிவிஷன் தான் வந்து இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே இப்ப ஆன்சர் டிஸ்கஷன் எனக்கு கொடு அப்படின்னா, நீங்க அது ஃபுல்லுமே வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அது ஒவ்வொரு வீடியோவா நீங்க வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் எடுத்தத நாளைக்கே வந்து டிஸ்கஷனுக்கு வந்து நான் போட்டுருவேன். ஓகேங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் செஷன் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாலிட்டி இது வந்து இப்ப போயிட்டு இருக்கிறது. இப்ப வந்து பிரிலிம்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தமிழ் இப்ப நமக்கு தேவையில்ல. பட் நான் சொல்றேன் எப்படி பார்க்கறதுன்னு. அதுக்குள்ள போனீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னாவே பிளேன் வரும். நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சப்ஜெக்ட் வைஸா செக்ரிகேட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாரி ரெக்கார்டட் கிளாஸும் அவைலபிளா இருக்கு. அத விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் நீங்க விதைகள் சூஸ் பண்றீங்க. அதே மாரி நீங்க Zoom கிளாஸ் இந்த பேட்ச்ல சேர்ந்தவங்களுக்கு தான் ஆன்சர் டிஸ்கஷனா அப்டின்னா கிடையாது. ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணும்போது எல்லா குரூப்லயுமே விதைகள் இருக்க எல்லா குரூப்புமே நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்பன்னு உங்களுக்கு தெரியும். ரெக்கார்டட் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியாது. டெஸ்ட் எழுதுனா கரெக்ஷன் வந்து குடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுக்கு வேணா நம்ம வந்து ஓப்பன் டூ ஆலா வந்து கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாரி ஓப்பன் டூ ஆலா யாருமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் எழுதி நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே. இவங்க இந்த மாரி தான் ஃபீட்பேக் குடுக்குறாங்க. இந்த மாரி தான் பண்றாங்க அப்படின்னு உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் நாங்க தான் பண்றோம். அதே மாரி Zoom மீட் கிளாஸ் எல்லாமே ஓப்பன் டூ ஆல் தான். பிரிலிம்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஓப்பன் டூ ஆல். ஏதாவது விதைகள் குரூப்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா தான் குடுக்குறோம். ரெக்கார்டடுக்கு மட்டும் தான் நீங்க அதுவும் ரொம்ப நாமினலான ஃபீஸ் தான் வந்து நார்மலான ஃபீஸ் தான் நீங்க வந்து பே பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நீங்க விதைகள் சூஸ் பண்ணணும்.
அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்லாம் இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வாங்குறோம். ஓகே. கிளாஸஸ் வந்து சங்கரபாண்டியன் சார் வந்து எடுப்பாங்க. அவங்க வந்து யுபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து 2வது டைம் அவங்க இன்டர்வியூக்கு போறாங்க. இந்த டைம் டெஃபினட்டா அவர் பாஸ் பண்ணிருவாரு. ஸோ அவங்க மெயின்ஸோட நாலேட்ஜ், மெயின்ஸ் எப்படி பண்ணணும்? எப்படி எழுதணும்? அவர் ஆல்ரெடி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. 2ல இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டார்ஷிப் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ யுபிஎஸ்சி இன்டர்வியூ 2025ல போயிருக்காங்க. குரூப் 1 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 25, 23, 22 எல்லாத்துலயும் எழுதியிருக்காங்க. ஸோ அப்ப இப்பவே ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஆல்ரெடி படிச்சு போஸ்டிங் வாங்கி ஒரு 3 வருஷம், 4 வருஷம் ஆனவங்க கூட மறுபடியும் புக்க தொட்டிருக்க மாட்டாங்க எகைன். பட் இப்பவே இந்த கன்டினியூஷன்லயே இருக்கிறவங்க கிளாஸ் இருக்கும்போது, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட்ல எப்படி ஏத்த மாரி பண்ணணுமோ, அதெல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி 2 போஸ்ட்ல இருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. ஓகேங்களா. அடுத்து நமக்கு தெரியும். நம்ம விக்னேஷ் காட்ராஜா சார் நெறைய கிளாஸ் எடுத்திருக்காரு. கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் எல்லாமே நெறைய எடுத்திருக்காரு. ஸோ அவரும் வந்து இப்ப டிஎஸ்பி ஆயிட்டாரு. சார் கிட்ட நாங்க கொஸ்டின் மட்டும் சார் அனலைஸ் பண்ணி குடுங்க. ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி, அட்லீஸ்ட் டாப்பரோட பேப்பர்ஸ் ஆவது எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவரும் வந்து அடிக்கடி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ குரூப் 1A மேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே. இவங்க தான் நம்மளோட ஸ்டாஃப் டீம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 அ 2 எக்ஸாமாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க, இப்ப கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி படிச்சு போஸ்டிங் வாங்குனவங்களா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இங்க மெயின். ஸோ இந்த ஸ்டாஃப்ஸ் அவங்க தான். ஓகே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, இதுதான் நான் சொல்லணும் இல்லைங்களா? எப்படி இந்த கிளாஸஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். கிளாஸும், டெஸ்ட்டோட ஷெட்யூல் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து குடுத்துர்றேன். ஓகே. சரி இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வேர் டூ ஸ்டடி, ஸ்கூல் புக் என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் புக் எடுக்கணும், இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. டாப்பர் பேப்பரும் உங்களுக்கு சொல்லிருவாங்க. ஓகே. ஏதாவது டவுட்னா கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு இல்லைங்களா? 7867 அந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. ஓகே. ஸோ உள்ளுவதெல்லாம் முயற்வுள்ளல் தான் 2A, 4 இப்படின்னே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு கால் வர எல்லார்ட்டயுமே நான் தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். குரூப் 1 பண்ணுங்க மேம், குரூப் 2 பண்ணுங்க. டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நான் ஒரு தனித்தனியா ஒவ்வொருத்தர்ட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒட்டுக்கால ஓவராலா உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு டெஸ்ட் பேட்ச்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி இங்க. எங்கயா இருந்தாலும் டெஸ்ட் பேட்ச்ங்கிறது ஒரு எப்படி நமக்கு சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டிங் பிராக்டிஸ் மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறோம். அதே மாரி டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ பொறுத்தவரையில. அத விட ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத விட அந்த ஃபீட்பேக் குடுக்குறவங்களோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எவ்ளோ எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆயிருக்காங்கங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எந்த அளவு கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, ஒரு டெஸ்ட் நீங்க இங்க ஃப்ரீயாவே அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிசைட் பண்றது தான் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்க நீங்க பண்ணுங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஹெல்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.